சுத்தி சொன்ன மாதிரி ரிலீஸ் நெருங்க நான் கொஞ்சம் சந்திரமுகி சந்திரமுகி அதுதான் நான் கேட்கணும்னு அடுத்தது. ஏன் அப்படி பயமா? மைண்ட்ல நிறைய தாட் ஓடிட்டு இருக்கும், நிறைய ஒர்க் ஓடிட்டு இருக்கும். நம்ம வந்து கரெக்டா அந்த ரிலீஸ்க்கு இத்தனை நாளைக்கு முன்னாடி இருந்து இது எல்லாமே பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு ஷெட்யூல் வச்சிருப்போம். அது வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்காதுல்ல. மத்த எல்லாரும் பண்ற வேலையும் நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த வேலையை பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் மண்டையில ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு சிரிப்பே வராது வீட்டில். அவளுக்கு வந்து வீட்டில் நான் சிரிக்காம ஹாப்பியா இல்லாம இருந்தா அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். நானே டென்ஷன்ல இருக்கேன், அப்புறம் எப்படி சிரிக்கிறதுன்ற மாதிரி வீட்டில் இருப்பேன். ஸோ அதுதான். Of course, we've seen மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து இப்போ ரீசெண்டா தான் அப்படி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சேன். வீட்டில் ஏதாவது பேசிட்டு இருப்பா என்கிட்ட, அவளும் சரி ரித்தியும் சரி, ரெண்டு பேரும் என்கிட்ட ஏதோ பேசிட்டே இருந்திருப்பாங்க. எனக்கு அது காதுலயே கேட்டிருக்காது. வேற ஏதோ யோசிச்சுட்டு நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு வேற ஏதோ டெக்ஸ்ட் இல்லைன்னா ஏதாவது ரிப்ளை பண்ணிட்டு இப்படியே அந்த தாட்குள்ளார இருக்கும்போது இது கவனிக்க மாட்டீங்க. இல்ல கேட்கவே கேட்டிருக்காது. ஓகே. ஸோ அவங்க கூப்பிடுறதோ அவங்க பேசுறதோ வந்து காதுலயே விழுந்திருக்காது. 2-3 தடவை கூப்பிட்டு இப்படி வந்து கூப்பிட்டா டேய் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு என்ன அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது அவளுக்கு ஒரு மாதிரி அது பிடிக்கல.